இவங்க ஆட்சி இப்போது இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு மே 18 அந்த நினைவேந்தல் அந்த நிகழ்ச்சியில் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது கூர்ந்து கவனிச்சா தெரியும். அது மேம்போக்காக பல பேர் வந்து கேட்டாங்கன்னா புரியாது. அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல பாடங்களை வந்து இந்த தேர்தல் வந்து கற்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் துரோகிகள் அவங்கள களை எடுக்கிற வேலையும் செய்யணும், அதே சமயத்தில் உண்மையாக உழைக்கிறாங்க இல்லையா அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு கேட்டினா இது போன்ற வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்கன்னா அங்கே ஒரு மக்கள் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், அது மூலமாக பல வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு பேச்சு இருக்குல்ல, நீ கவுன்சிலர் ஜெயிச்சியா, நீ வந்து எம்எல்ஏ ஜெயிச்சியான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையாக பண்ணுறது வேறு, கற்பனையாக வந்து வாய்ப்பே இல்லாத கற்பனை வந்து நானும் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சவாலாக இருக்கும், வாக்குகள் தக்க வச்சுக்கிட்டா பெரிய விஷயம். இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு 4 முனை போட்டியில், ஏன் இன்னும் சொல்லணும் 5 முனை போட்டின்னு சொல்ல முடியும், சசிகலா கட்சி கூட போட்டிட்டாங்க, இவ்வளோ போட்டியில் பெரிய கல்ட்டு பெரிய நடிகர், இதுலேயே இங்கே 4% வாங்கினீங்கல்ல, நான் 4% வாங்கியிருக்குல்ல, அதையே பெருசாக பேசப்படல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுனா அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பவர் செக்டர் ஆகிடும், கட்சிக்குள்ள பவர் செக்டர் விஷயம் இருந்தெல்லாம் ஈஸியாக தூக்கி தட்டி விட்டுருவாங்க. அப்போது நம்பர் 2 யார் அங்கே வந்து ஆதவர்ஜுனா தான் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு. பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் இந்த ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எண்ணங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன், முழுமையாக நல்லா கேளுங்க, மக்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி தான் இந்த தாவேக ஆட்சி. அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிலவு மோசமாக குறிப்பாக இந்த 6 மாதம் நாங்கள்ல அந்த 6 மாதம் இலக்கே இதுதான். இந்த பை எலெக்ஷனில் ரெண்டு தொழில் தான் முடிஞ்சிச்சு சார். அந்த விஜய்ன்ற அந்த கல்ட்டு வந்து உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏன் இன்னும் ஒரு படி மேலே நீங்கள் வந்து கவுன்சில் எலெக்ஷன் போகிறீங்க? இந்த பை எலெக்ஷனும் வந்து ஒருவேளை சேர்ந்து நடக்குமான்றது தெரியல, பை எலெக்ஷனும் சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலும் சேர்ந்து நடக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த பை எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் டைம் இருக்குது. ஆனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்குல்ல, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க? சார், வழக்கமாக நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் பெரிதாக அவங்க ஆர்வம் காட்டுறது, அவங்களோட நோக்கம் வந்து பொது தேர்தல்களில் தான் வச்சுருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக ஒரு 200 கவுன்சிலர்ஸ் ஆச்சு நம்ம வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை சீமான் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் பிறப்பித்துள்ளார். அதற்கான வேலைகளை இப்போத்துலேருந்தே தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இல்லை, இது கட்சி வந்து பல மட்டங்களில் வந்து உற்சாகப்படுத்தணுன்ற அந்த முடிவு தான் சீமான் அவர்கள் முடிவு, அப்படி தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா இவங்க ஆட்சி இப்போது இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு மே 18 அந்த நினைவேந்தல் அந்த நிகழ்ச்சியில் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது கூர்ந்து கவனிச்சா தெரியும். அது மேம்போக்காக பல பேர் வந்து கேட்டாங்கன்னா புரியாது. அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல பாடங்களை வந்து இந்த தேர்தல் வந்து கற்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் துரோகிகள் அவங்கள களை எடுக்கிற வேலையும் செய்யணும், அதே சமயத்தில் உண்மையாக உழைக்கிறாங்க இல்லையா அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு கேட்டினா இது போன்ற வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்கன்னா அங்கே ஒரு மக்கள் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், அது மூலமாக பல வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு பேச்சு இருக்குல்ல, நீ கவுன்சிலர் ஜெயிச்சியா, நீ வந்து எம்எல்ஏ ஜெயிச்சியான்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, அதுக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் இன்னும் ஒரு படி மேலே நீங்கள் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் போகிறீங்க? இந்த பை எலெக்ஷனும் வந்து ஒருவேளை சேர்ந்து நடக்குமான்றது தெரியல, பை எலெக்ஷனும் சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலும் சேர்ந்து நடக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த பை எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் டைம் இருக்குன்னு. ஆனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்குல்ல, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க? திமுக போல பெரிய கட்சி இருக்குது, அவங்க எல்லா கட்சியும் இருக்கட்டும், எல்லாருமே போட்டிட்டோம். இப்போ அன்புமணி சொல்கிற மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்புமணி என்ன சொல்கிற ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்கிறாரு, அது சாத்தியமே கிடையாது. நாம் தமிழர் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் கிடையாது. அப்படி செய்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகிடும். அவர் இன்னும் பெரிய வந்து டிவிகே வந்து ஒரு பெரிய கட்சி, அது எல்லாரும் எதிர்த்து ஒரு கட்சியை எதிர்த்து இத்தனை பேர் வந்து போட்டிடுறாங்கன்னு அப்படி ஆகிடும். யாராலும் தனித்தனியாக கூட நிற்கட்டும், என்னை கேட்டால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்கட்டும். விக்ரவாண்டியில் ஆமாம், ஏன் மதுராந்தகம்லாம் வந்து 1 இயர் பெல்ட்டு சார், நீங்கள் தனித்தனியாக நின்று. ஆனால் நான் சொல்கிறது கேட்டால் வந்து நாம் தமிழ் தனியாக நிற்கட்டும், எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க. திமுக கூட்டணி இல்லாமல் நிற்கட்டும், அதிமுக கூட்டணி இல்லாமல் நிற்கட்டும், திமுக கூட்டணி இல்லாமல் அதுதான் சார் கூட்டணி இல்லை சார் இப்போ. சரி எல்லாரும் அதுதான் நான் சொல்கிறேன், என் கணக்கு அதுதான் சார்.
என் கணக்கு தோற்று கூட போட்டோம் சார், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சார். என் கணக்கு ஒன்று, என் கணிப்புன்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் இப்போ தனித்தனியாக நில்லுங்க. அதிமுக தனியாக நிற்கட்டும், திமுக தனியாக நிற்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்கட்டும், டிவிக்கே தனியாக நிற்கட்டும், எல்லாரும் தனித்தனியாக நிற்க, நாம் தமிழும் தனியாக நிற்கட்டும். அப்போ தெரியுன்ற நான் யார் எந்த இடம், யார் முதல் இடம், யார் ரெண்டாவது இடம், யார் மூணாவது இடம், யார் நாலாவது இடம் தெரியும். நீங்கள் எல்லாம் கூட்டணின்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்டாஞ்சோராக இருக்கிறது தானே இப்போ ஆயிடுது. ஓ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஃபேக்ட்ரி பக்கத்துலலாம் பெரிய பெரிய இப்போ இருக்கான்னு தெரியல, அந்த மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மதிய வேலை சாப்பாடு எல்லோரும் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. இப்போ இல்லை, நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. அப்போ மீதி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மீதி சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு குண்டானில் கொட்டிட்டு நான் கேட்டால் எல்லா குழம்பையும் ஒன்றா ஊற்றுவாங்க. எல்லா வீட்டு குழம்பையும் ஒன்றா இருக்கும். அதுதான் கூட்டாஞ்சோறு. இது கூட்டாஞ்சோறு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பல வீட்டு சாப்பாடு, பல வீட்டு குழம்பு எல்லாம் சேர்ந்து பார்த்தா அது ஒரு புதுசாக ஒன்று இருக்கும். இப்போ அப்படி தானே ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆளாலும் பிச்சுக்கிட்டு ஓடுறான். இந்த நேரத்தையும் அடிச்சுட்டாங்க விசிகாலையும் டிஎம்கேலையும். இப்போ புரியுதுங்களா? ஒருத்தர் ஜம்ப் பண்ணிலாம் சொல்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதுதான் சார், இதுதான் நான் சொல்ல களம் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து தனித்தனியாக நில்லுங்க, எத்தனை கட்சி வேணும் தனித்தனியாக நில்லுங்க. கட்சி பல கட்சி காணாமல் போயிடும். கூட்டணியில் பணம் வாங்குறதா தான் சார் கட்சியே நடக்குது. பல பேர் கட்சி பெரிய கட்சிக்கிட்ட போயிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஓட்டு வங்கி கொண்டு போய் விற்கிறான். இதான் பச்சையாக சொன்னால் இதுதான். அது எந்த கட்சி நான் சொன்னால் உங்களுக்கு விசிகா ஞாபகம் வருது இல்லை? இல்லை ஞாபகம் வந்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பத்தில் சேர்த்துருவாங்க சார், கூட்டத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணே என் வாக்கு வங்கி பாருங்கண்ணே இவ்வளோ இருக்குது, நம்ம உங்களோட சேர்ந்து வந்துடுறேண்ணே அப்படி சொல்கிறேன். அவ்வளோதான், ஒரு தொகையை கொடு. இப்போ அப்படியே இப்போ வெளிச்சமாகிடுச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சோபா வாங்கின கூட்டணி இது, சோபா வாங்கின கூட்டணி. இப்போ டிவிகே கூட்டணி, சோபா கூட்டணி, சோஃபா கூட்டணி, சோஃபா கூட்டணி. ஓ சோபானா இதுல ரொம்ப பாவம் பாவம் அவங்களே வெளியே தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து முழுக்க முழுக்க சோஃபா கூட்டணி. இந்த சோபா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கலாப்படி கூட்டணி தான், கலர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பிராண்டு பேர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதனால் என்னென்னா தனித்தனியாக நில்லுங்க, இப்போ நில்லுங்க. ஆனால் தனியாக நிற்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து தைரியம் கிடையாது. காரணம் என்னென்னா மக்கள் வாக்களித்த மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. இப்போ நிஜமாக வாக்களித்த மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. போய் தொகுதியில் போய் நின்னீங்கன்னா ஆமாண்டா வருவீங்க, நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன செய்யணும் கேட்டால் வந்து உங்களுக்குள்ளே சிண்டிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட்டணி மாற்றிப்பீங்க, திருப்பி எங்ககிட்ட வருவீங்களா? மக்கள் கேட்பாங்க. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சார். இன்றைக்கி நீங்கள் எந்த ஆயுதம் எடுத்தீங்களோ அதுவே உங்களுக்கு எதிராக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் பார்க்குறான், ரீல்ஸில் எல்லாத்தையுமே பார்க்குறான். ரீல்ஸ் எல்லா விதமான ரீல்ஸும் வருது. உங்கள் ரீல்ஸை மட்டும் பார்க்கல, எல்லா ரீல்ஸும் பார்க்குறோம். கல்லாப்பட்டி கூட்டணி சொல்லிட்டு உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்ட ஒரு நபர் இன்றைக்கி முதலமைச்சர். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்நிலை குழு, தாழ்நிலை குழு, இந்த குழு அந்த குழு கேட்டால் கம்யூனிஸ்டுகள் போகிற கம்யூனிஸ்ட் போய் கிணத்துல போய் விழுறாங்க, போய் ஊந்துறீங்களா? கம்யூனிஸ்டுகள் போய் பாழுங்கிணத்துல விழுறாங்க, நீங்கள் போய் ஊந்துறீங்களா? இது நீங்கள் செய்யக்கூடிய தப்புக்கு ஒரு என்ன சொன்னாங்கன்னா ஒரு சப்போர்ட், ஒரு முட்டு. கம்யூனிஸ்டுகள் எடுத்த முடிவை நாங்கள் எடுப்போம். அப்புறம் எது தனியாக கட்சி? அப்புறம் எது தனியாக கட்சி? கம்யூனிஸ்டோட சேர்த்துட்டு போயிடுங்க. அப்போ ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு நீங்கள் விலை போயிட்டீங்க. அமைச்சர் பதவி, அமைச்சர் உட்காரத்துக்கு ஒரு சோஃபா, அமைச்சரும் தலைவரும் உட்காரத்துக்கு ஒரு சோஃபா, அவ்வளோதான் சார். வெரி சிம்பிள். இது ஒரு சோஃபா, தலைவர் உட்காரணும், ஒரு அமைச்சர் உட்காரத்துக்கு ஒரு சோஃபா, முடிஞ்சிச்சு. கூட்டணி தனியாக நில்லுங்க எல்லாரும். இப்போ இந்த தேர்தல் நில்லுங்க சார். 4 தொகுதியில் 5 தொகுதி சார், 5 தொகுதி தனித்தனியாக நில்லுங்க. திமுக சொல்கிறேன் நான். இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா இசைவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்கிறார். யார் இசைவு தெரிவித்தது? திரும்ப இசைவு தெரிவித்தார் முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் ஸ்டாலின் இசைவு தெரிவித்த பிறகு தான் நாங்கள் போனோம். எது சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவர் மௌனம். இசைவுனா என்ன சார்? சம்பந்தத்துக்கு அறிவு, அனுமதி தானே சார். இசைவுனா என்ன? அனுமதி. இசைவுனா என்ன? அனுமதி தந்தார். நேரடியாக சொல்லாமல் இசைவு தெரிவித்தார்னா என்ன அர்த்தம்? புரியாது. போகிறேண்ணே, அதான் இசைவு. நிறைய பேர் கேட்குறேன் சார் இசைவு தெரிவித்தார் சார், இது அடிது இல்லை இசைவு தெரிவித்தார்ண்ணே. இசைவுனா என்ன அண்ணே? நான் கொஞ்சம் அப்படி போயிடுறேண்ணே, இந்த சோஃபாலாம் அமைச்சிருக்கிறாங்கண்ணே, சோஃபாலாம் அமைச்சிருக்கிறாங்க, நான் போய் நீங்கள் வெறும் பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தீங்க. நீங்கள் உங்ககிட்ட ஒரு பிளாஸ்டிக் சேர் தானே, அங்கே சோஃபாலாம் தராங்கண்ணே. அப்படின்னா இசைவு. சரி பாப்பா அப்படின்னு சொன்னால் அனுமதி. எப்படி இருக்கு பாருங்க வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்கு. என்ன இசைவு தெரிவித்தார்? இசைவு தெரிவித்தா நீங்கள் போயிடுவீங்களா? அப்போ கல்லாப்பட்டி கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுதுல்ல.
இப்போ இந்த லட்சணத்தில் இவங்க போய் இடைத்தேர்தலில் இதுதான் சார் இங்கே ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா, இவங்க நினச்சி பார்க்காத விஷயம் நடக்குதுன்னா, நம்ம வந்து மீண்டும் எப்போ சார் போக போகிறோம், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் போக போகிறோம் மக்கள்கிட்ட. அப்படியே ஒரே ஒரு இடைத்தேர்தல்னா கூட பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பெருசாக நம்ம பங்களிப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி 5 தொகுதியிலும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி ஆகணும் போயிட்டு, சரிங்களா? 5 6 ஆகுமா, 7 அது 6 ஆகலாம், 7 ஆகலாம், 8 ஆகலாம், அது 10 கூட ஆகட்டும். ஆனால் நீங்கள் மறுபடியும் போய் மக்களை போய் சந்திக்கணும், சரிங்களா? 6 மாத காலத்தை சந்திக்கணும். உள்ளாட்சி தேர்தலில் போய் சந்திக்கணும். காரி துப்புவாங்களா இல்லையா? கண்டிப்பாக காரி துப்புவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நாங்கள் வந்து இந்த மீண்டும் ஒரு தேர்தல் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வாங்கின கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட இசைவு தான் அதுவும், சரிங்களா? ஆனால் நீங்கள் இசைவு தெரிவித்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எண்ணத்துக்கு எதிராக தான் நீங்கள் இசைவு தெரிவிக்கிறீங்க. அதனால புரிஞ்சுங்க, என்ன பண்ணாலும் சரி இசைவும் தெரிவிச்சிட்டீங்க. 6 மாதம் தேர்தல் வரும்னு சொல்கிறீங்க. அதுக்கு இந்த 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சி இருந்திருக்கலாமே இல்லை? அப்போ இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் அவப்பேர் ஆக போகுது. இவங்களால வந்து ஆட்சி நிர்வாகம் ஒழுங்காக சரியாக பண்ண முடியாது, சிறப்பாக பண்ண முடியாது. அப்போ கெட்ட பேர் வந்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தேர்தல் சந்திக்கலாம். அப்போ இதுக்கு எதுக்கு? இதுக்கு நீங்கள் முதல்ல தேர்தல் சந்திச்சுக்கலாமா? மீண்டும் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அது வேறு விஷயம். அவங்களுக்கு என்ன பயன்னா, ஏன்னா 8 மாவட்டங்களும் நம்ம ஜெயிக்க வந்து போனி ஆகலை. அப்புறம் 8 16 ஆயிடுச்சுன்னா இன்னும் நம்ம இருக்கிறதும் போயிடும். அந்த முதலமைச்சர் வந்து கனவாக போயிடும்போது வந்து முதல்ல உட்காந்துட்டு பிம்பிளிக்கு பிலாப்பி எது பிம்பிளிக்கு பிலாப்பி ஒரே நேரத்தில் மொத்தம் சீசன் போராட்டம் மாதிரி இருக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே பீரியடில் சீசன் போராட்டம். ஒரு சீசனில் வந்து ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு சீசனில் வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம், ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டம் ஒழுங்கு செயலர்கள் போராட்டம், ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக் ஊழியர் போராட்டம், இப்படி ஒன்று. இந்த ஆட்சியில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வாரத்தில் மொத்த பேரும் ஒன்றா வந்துட்டாங்க. இப்போ அங்கே என்னப்பா போராட்டம்? அது செவிலியர் போராட்டம். இது சார் இது துப்புரவு பணியாளர், இது சார் இது டாஸ்மாக் ஊழியர் போராட்டம், இது சார் இப்படி ஆயிடுச்சு வாழைப்பழம் மாதிரி. ஆமாம், வரிசையா. அப்புறம் நானும் முதல்வர் சொல்லிட்டு நீங்கள் கோட்டை போட்டேன், சூட்டை போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன். இதில் வேற வந்து வீர வசனம் வேற. எது வீர வசனம்? யார்? ஆதவர்ஜுனா. என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் மேலே சின்ன கீரல் ஓட்டும். எனக்கு என்னவோ அந்த வடிவேல் பேசுகிற ஞாபகமே வருது. இது ஒரு படத்தில் வடிவேல் இந்த 2 பேர் வருவாங்க தெரியுமா, இந்த சைடு அந்த சைடு 2 பேர் வந்துட்டு இருக்குன்னா அண்ணன் மேலே கை வச்சிருவான் நினைச்சோம். அண்ணன் மேலே கை வச்சிருவான் நினைச்சோம். 2 பேர் பேசிட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் ஆட்டோவில் உள்ள விட்டு எகிரி குதிப்பாங்க, எட்டி உதைப்பாங்க பாருங்க. யார நம்ம அப்புறம் ரோடு இந்த சிமெண்ட் ரோலர் இருக்க பாருங்க கலவர், அதில் போட்டு விட்டுற அந்த மாதிரி. இதில் வேற வசனம் வேற. என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் மீது இருக்கிறது. முதல்ல அமைச்சர் மாதிரி பேசணும் சார். முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் பேசினா அது வேற. நீங்களே அந்த கல்ட்டை வந்து உடைக்கிறீங்க இந்த இடத்துல. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாக ஒன்று போட்டேன். அது இதுலேயும் போட்டேன், இன்ஸ்டாலையும் போட்டேன், என்னோட இணையதளத்தில் போட்டேன். என்னென்னா ஒரு பெரிய கல்ட்டு. நீங்களே சொல்கிறீங்க ஜான் வந்து இதை பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய கல்ட்டு அப்படி தான் வந்து ஜான் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. விஜய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜெயலலிதா சமம் அப்படிலாம் சொல்லி ஒரு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குனீங்க. அந்த பிம்பத்தை வந்து ஒரு 2வது நபர், கட்சியில் 2வதாக பார்க்கக்கூடிய நபர், நம்ம சொல்லலை, 2வதாக தன்னை காட்டிக்கக்கூடிய நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு மேடையில் எங்கள் அண்ணன் மேலே சின்ன கீரல் ஓட்டும், எங்கள் அண்ணன் மேலே சின்ன கீரல் விழுந்துன்னா நீங்கள் அவ்வளோதான்டா, நீங்கள் எங்கள் அண்ணன் மேலே சின்ன கீரல். நீங்கள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிம்பம் உடையுது. எந்த பிம்பம் உடையுது? கல்த்துன்ற அவருக்கே இவர் தான் பாதுகாப்புன்ற மாதிரி ஆயிடுது. யாருக்கு? விஜய்ன்றவருக்கே யார் முதலமைச்சருக்கே யார் பாதுகாப்புனா இது வந்து ஜெயலலிதா பீரியட்லேயே நான் வந்து யாரும் சொல்லவே இல்லை. எங்கள் அம்மா மேலே சின்ன கீரல் இருந்தால் சொல்ல முடியுமா? சொன்னால் அவர் முதல் காலி. இது எங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? எங்களையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்கிறான்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? எங்கள் அண்ணன் மேலே சின்ன கீரல் வந்தா இப்போ அவரு தான் டம்மி, அப்போ அவர் டம்மி ஆகிற மாதிரி ஆகுது இல்லை? இப்போ புரியுதுங்களா? தன்னை பெரிய ஃபோக்கஸ், இவர் பெரிய அப்பாட்டக்கர். யார்? ஆதவர்ஜுனா பெரிய அப்பாட்டக்கர். அப்படிதான் ஆயிடுது இல்லை? நீங்கள் அமைச்சராக கூட இருந்துங்க சார். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா சார்? எஸ்டிஏடி சிம்பிளை வந்து அஜித்குமார் எடுத்துட்டார் சார். தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சிம்பிள் எஸ்டிஏடி சிம்பிள் யூஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட் சிம்பிள், அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் எடுத்துட்டார் சார். எதனால சார்? இவர் அமைச்சர். ஆமாம், ஆதவர்ஜுனா அமைச்சர் இல்லை, விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லை. அந்த எஸ்டிஏடி சிம்பிள் இருக்குல்ல, அவர் இந்த கார் ரேஸுக்கு அந்த யூஸ் பண்ணுறது, அதை எடுத்துட்டார். அந்த சிம்பிள் எடுத்துட்டார். என்ன காரணம்? உதயநிதி அவர்கள் அமைச்சராக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும் அதை பயன்படுத்தினார் சார். எஸ்டிஏடின்ற சிம்பிள் வந்து
ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் வந்து இந்த எஸ்டிஏடியோட ஃபுல் ஃபார்ம். அது வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும். அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித்குமார் வந்து அவருடைய அந்த சட்டையில் அந்த சிம்பிள் இருக்கும். அது உலக அளவில் இவர் வந்து அந்த ரேஸில் இது பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு பெருமை அது. உண்மையிலேயே அந்த சிம்பிளை அவர் பயன்படுத்துது. அது கட்டாயம் கிடையாது, ஆனால் அது வந்து அவர் சிம்பிளாக அதை பயன்படுத்தினார். இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை எடுத்துட்டார். என்ன காரணம்? அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? ஆதவர்ஜுனா ஏன் எடுத்தார்? காரணம் ஆதவர்ஜுனோட செயல்பாடு வந்து அஜித்குமாருக்கு பிடிக்கல. ஏற்கனவே ரஜினிகாந்தை சேர்ந்ததும் உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்துக்கு பிடிக்கல. யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனோடைய நடவடிக்கை பிடிக்கல. என்னை கேட்டால் ஒரு படி மேலேயே நான் சொல்லுவேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெல்ல மெல்ல விஜய்க்கு வந்து கெட்ட பேரே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நடவடிக்கை மூலமாக தான். ஆமாம், ஆதவர்ஜுனர் வந்து எல்லாருமே எல்லா அமைச்சர்களும் நான் கேட்டால் இப்படி கூட கூப்பிடப்படுறாங்க. செங்கோட்டையன் உட்பட எல்லாருமே வந்து யார் கூட எப்படி போய் நிற்கிறாங்க இப்படி. அதாவது ஜெயலலிதா அவர்கள் நம்மளால பாருங்க சாதாரண கூட இருக்க முடியல, அப்படி ஆக்டிங் கூட பண்ண முடியல. ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும்போது எப்படி எப்படி இப்படி குனிஞ்சாங்க பாருங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் முன்னாடி குனிஞ்சா விஜய் கல்ட்டு சார். அவர் பெரிய 5 ஜெயலலிதாக்கு சமம். நீங்கள் எங்கேயுமே குனியக்கூடாது, அது வேற விஷயம். இதுங்களா நம்ம ஏன் வந்து அவங்க கிட்ட நெருங்க முடியல கேட்டால் எப்பவுமே நம்ம நெஞ்ச நிமித்தியே வாழ்ந்துட்டோம். அங்கே போய் இப்படி போய் குனிய முடியாது. இப்போ எல்லாரும் இப்படி குனியிறோம், அப்படி படுத்துக்கிறோம் விட்டா. போய் அங்கே போய் உட்கார்ற தோரணை, இவர் அணுகிற தோரணை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி இருக்குது. அது ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா வந்து வன்னியரசு வந்து பதவி ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா வன்னியரசு ஒரு கம்பீரமாக அந்த சேரில் உட்காரல, அது வேற விஷயம். அந்த இது துணியை கூட பார்த்தேன் அது துணியை, அதுதான் பழகி போன ஒன்று. ஆமாம், அது பழகிடுச்சு இல்லையா, அது அப்படி தான். அது தலைவர் பிளாஸ்டிக் சேரில் உட்கார்றவர், அப்படி சீட்டு முனையில் உட்கார்றவர், பின்ன எப்படி இருக்கும். அங்கே ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தயவு செஞ்சு மீண்டும் ஒரு தடவை அந்த காட்சி எடுத்து பாருங்கள். வன்னியரசு பதவி இருக்கிற அந்த காட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவோட கையை பிடிச்சி சிந்தனை செல்வன் நெத்தியில் வச்சுப்பார். இந்த கையை பிடிச்சி எப்படி ஆதவர்ஜுனா கையை பிடிச்சி நெத்தியில் எப்படி சிந்தனை செல்வன். இதை பார்க்கலையே நான். நீங்கள் பார்க்கலையா? எடுத்து பாருங்கள். ஆதவர்ஜுனா கையை பிடிச்சி 2 கையும் பிடிச்சி இவர் அப்படியே நெத்தியில் கையில் வச்சுப்பார். இப்போ புரியுதுங்களா? அவ்வளோதான். இவங்க எந்த காலத்துக்கு இவங்க வந்து அந்த எதுக்கு அந்த கையை பிடிச்சி அது வீடியோவில் பதிவாக இருக்கு பாருங்கள். இதை பேரை பாருங்க, சிந்தனை செல்வன். எது எது பேரை பாருங்க, வன்னி அரசு சிந்தனை செல்வன் சொல்கிறேன் நான். இதுக்கு ரவிக்குமாரே பரவாயில்ல. ரவிக்குமார் அவங்க வந்து பரவாயில்ல, ராஜேந்திர பேர் வந்தார். அவர் பரவாயில்ல. 4 சவுத்துக்குள்ளே வந்து பொன்முடி மனைவியார் காலில் விழுந்துட்டார். அதுவே வந்து படம் முடிச்சு போட்டாங்கன்னு வச்சுங்க. சொல்கிறேன் எங்கே இங்கே ஆதவர்ஜுனா நல்லா புரிஞ்சுங்க. ஆதவர்ஜுனா வந்து இது வந்து ஜான் நல்லா கூர்ந்து கவனிக்கிறார், சரிங்களா? அது வந்து ஒரு முடிவு இருக்குது. விஜயோட பிம்பம் உடையிறத ஜான் விரும்பவே மாட்டார் சார். ஜான் ஆரோக்கிய கேரக்டர் நல்லா தெரியும். விஜயோட பிம்பம் எந்த இடத்துல யார் உடைச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமளே வந்து குழி தோண்டிக்கிற மாதிரி தான் இது. யார் அது புஷியானதையே வந்து அடக்கி ஒடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கிய தான். எந்த இடத்துல பேனர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனா. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பவர் செக்டர் ஆகிடுவார். கட்சிக்குள்ளே பவர் செக்டர் புஷியானதெல்லாம் ஈஸியாக தூக்கி தட்டி விட்டுருவாங்க. அப்போது நம்பர் 2 யார்? அங்கே வந்து ஆதவர்ஜுனா தான் அப்படின்ற ஒரு நிலைமை அன்றைக்கி வந்துடுச்சு. பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் கேட்டால் இந்த ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எண்ணங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன், முழுமையாக நல்லா கேளுங்க, மக்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி தான் இந்த தாவேக ஆட்சி. அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிலவு மோசமாகும். குறிப்பாக இந்த 6 மாதம் நாங்கள்ல அந்த 6 மாதம் இலக்கே இதுதான். இந்த பை எலெக்ஷனில் 2 தொழில் தான் முடிஞ்சிச்சு சார். அந்த விஜய்ன்ற அந்த கல்ட்டு வந்து உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். குறிப்பாக இறுதியாக ஒரே இருக்குது சார், இந்த பை எலெக்ஷனில் என்டிகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க? காரணம் கேட்டால் இவங்கெல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க. இவங்க பலம்னா நான் கூட்டணி தானே. இங்கே எல்லாரும் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னு சொல்ல வரேன். திமுக தனியாக நிற்கும், அதிமுக தனியாக நிற்கும், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கே தனியாக நிற்கும். டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிலாம் வாய்ப்பு. அப்போ எல்லாரும் தனித்தனியாக இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட நான் சொல்கிறேன் தனியாக நில்லுங்கன்ற. நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா பொது வேட்பாளர் நிறுத்தலாம், நம்ம டிவிகே கேண்டிடேட்டுக்கு எதிராக வந்து பொது வேட்பாளர், அதுவே பலவீனம் தான். எல்லோரும் தனித்தனியாக நிற்கும் போது அங்கே தனித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாம் கூட்டணியில் போகிறதுனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது இடம் 4வது இடம் அப்படி கிடைக்குது. தனித்தனியாக நில்லுங்க, அப்போ யார் பலன்னு பார்த்துடலாம். அதுதான் கரெக்ட். அது என்டிகேக்கு ஃபேவராக அது நான் ஆமாம் கண்டிப்பாக ஃபேவர் ஆகுன்றேன். நான்
பவர் நம்ம இப்படியே நினச்சிட்டே போக முடியாது சார். இது வராது, இது நடக்காது, இது போகாது, இப்படியே நம்ம நினச்சிட முடியாது. பாசிட்டிவ் திங்கிங்கே முதல்ல ஒரு பவர் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையாக பண்ணுறது வேறு. கற்பனையாக வந்து வாய்ப்பே இல்லாத கற்பனை உலகத்தில் நான் தான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சவாலாக இருக்கும். வாக்குகள் தக்க வச்சுக்கிட்டா பெரிய விஷயம். இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு 4 முனை போட்டியில், ஏன் இன்னும் சொல்லணும் 5 முனை போட்டின்னு சொல்ல முடியும். சசிகலா கட்சி கூட போட்டிட்டாங்க. இவ்வளோ போட்டியில் பெரிய கல்ட்டு, பெரிய நடிகர், இதுலேயே நீங்கள் 4% வாங்கினீங்கல்ல, நான் 4% வாங்கியிருக்குல்ல, அதையும் பெருசாக பேசப்படலை. 4% கூட நான் சொல்கிறேன். சீமானனுடைய வந்து அந்த தோல்வி விடுங்க, சதி. எங்கள் காரைக்குடியில் பொறுத்த வரைக்கும் அந்த ரீல்ஸை வச்சு காலி பண்ணானுங்க. அந்த இப்போ இருக்கிற அந்த அமைச்சர் வந்து கட்டி அடிச்சதை வந்து ரீல்ஸை விட்டானுங்க. அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் வேலை செஞ்சு மெனக்கட்டு வேலை செஞ்சு. நான் சொல்கிறது அதுக்கு பொதுவாக நாம் தமிழுடைய வாக்குகள் வந்து 4% வாக்குகள், இந்த 20 லட்சம் வாக்குகள் இருக்குல்ல, இதுவே வந்து பெரிய விஷயம் தானே. ஏன்னா மிகப்பெரிய வந்து அலை வீசிச்சு, அதாச்சு இதாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி, அங்கே ஒரு பெரிய கூட்டணி, இந்த சைடில் டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அலை, நடிகர் அலை, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4% ஒரு 20 லட்சம் வாக்குகள் சும்மா சாதாரண வாக்குகள்லாம் கிடையாதுல்ல. அங்கே ஸ்ட்ராங்காக நிற்குது இல்லை. அதில் வந்து அந்த கடைசி நேரம் சோர்வு, அந்த சோர்வுனால தான் வந்து பூத் கமிட்டியில் வந்து உட்காரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இடைப்பட்ட இந்த பை எலெக்ஷனுக்குள்ளே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட இப்போ சார் குறிப்பாக இப்போ அந்த 5 தொகுதிகளில் அந்த 4 தொகுதிகளான இடைத்தேர்தல் தான் இப்போது கூறாக பார்க்கப்படுது. என்டிகே என்ன ரோலை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏக்கு அதிமுக மீண்டும் களத்தில் அதிமுக வந்து முழு வேகத்தில் போட்டிடும். அதுவும் குறிப்பாக வந்து அதிமுக தரப்புல இருந்து வந்த ஒரு சில செய்தி என்னன்னு கேட்டால், ஐடி விங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நவீன உத்திகள் கையாளுறாங்க. அங்கேயும் ஒரு ஐடி விங்கு வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக வந்து வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு வந்து ஒரே டிமாண்டு தான் இது. இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் வந்து ஆங்கர்ஸு, அப்புறம் எடிட்டர்ஸு எல்லாம் பயங்கர பிஸி. இது எதனா வந்து எனக்கு எதுவும் இல்லை, கையெழுத்து நம்ம அதை பொது சட்டமன்ற தேர்தலே கையெழுத்து கொண்டுட்டப்பா, உங்கள் பணத்தை நீங்கள் வச்சுங்க, என்னை நிம்மதியாக அப்படி விடுங்க சார். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கள் சார், எவ்வளோ தராங்க எல்லாம் உண்மையில தான். அதாவது விஜய் வந்து முதல் நான் சொல்கிறேன் 2024 ஆரம்ப காலத்தில் வந்து கூத்தாடிலாம் சொல்லாதீங்க, அரசியல் வரவே கூடாதுலாம் சொல்லக்கூடாது, அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரசியல் வருகையை நான் ஆதரித்தேன் முதல்ல. சரிங்களா? ஒருத்தர் வரவே கூடாது சொல்லக்கூடாது, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருடைய செயல்படலாம் பார்த்தோம். தனி விமான பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்க்குட்டி தூக்கி வச்சு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதிருப்தியானதே. சரிங்களா? அரசியலுக்கு வந்து சுத்தமாக வந்து முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கேட்டால் வந்து தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு திராவிடம், இதெல்லாம் சொல்ல கருத்து முரண், கொள்கை முரண், செயல்பாட்டு முரண் எல்லாமே நம்ம அதனால தான் நம்ம வந்து நிலைப்படுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ஒரு 2-3 வீடியோ தான் ஆதரிச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஊடகத்தில் தான் சொன்ன கேட்டால் சேகோரை வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாரு. ஏன் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு அதுவும் லட்சக்கணக்கில் கூட இல்லை, கோடிக்கணக்கில் வாங்கிட்டாரு. நான் சொல்கிறேன் கேட்டால் 100 யாரும் இல்லை, ஜான் ஆரோக்கியசாமியோட நான் வந்து ஒரு 4 முறை ஹோட்டலில் சந்தித்து பேசியிருக்கிறோம். அப்போவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து அவர் பேமெண்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நான் வந்து கொடுக்கணும்னு கேட்டால் அவர் தவிர்த்துருவார். திரும்ப நான் 2 போண்டா, ஒரு டீ, காஃபி, இவ்வளோ அந்த பேமெண்ட்டு அவ்வளோதான். அது வந்து அவர் விட மாட்டார் எப்பவுமே. நான் கொடுக்குறதுக்கு போயிட்டு நான் பர்ஸ் எடுக்க இல்லை விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் பேமெண்ட் பண்ணுவார். ஒரு இவ்வளோ தான், இதுதான். அது தாண்டி நான் கேட்டால் நான் அவருக்கு அவர்கிட்ட வெளிப்படையாக நான் சொல்லிட்டேன், இல்லை சார் எனக்கு செட் ஆகாது, எனக்கு அரசியல் கட்சி வந்து எந்த கட்சியோடு நான் சேர்ந்தேன்னா எனக்கு வந்து நான் திடீர்னு என்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன். வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன் நான் திடீர்னு தப்புன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட இயல்பாக என்னுடைய இயல்பு அது. என் ரத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது மைனஸ்னால் எடுத்துங்க, ப்ளஸ்னால் எடுத்துங்க. எனக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக வந்து என்னால் செயல்பட முடியாது. எனக்கு திடீர்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லுவேன். அப்போ அன்றைக்கி கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் நான் வந்து செஞ்சோட்டு கடனுக்காக நான் வந்து குனியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிமை சாவகம் பண்ணேன். என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஃப்ரீயாக இப்போ தப்புன்னு சொல்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன்னு தவிர. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஐடியாலஜின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியத்தை நீ தூக்கி நிறுத்துறதுனா அது நாம் தமிழ் மட்டும்தான். வேறு யாரும் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி இங்கே வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தயாராகவும் இல்லை. அதுக்கான என்ன சொன்ன குறைஞ்சபட்ச நடவடிக்கை கூட இல்லை. சும்மா லெட்டர் பேட் வச்சுருக்கிறாங்க பல பேர். தமிழர் தன்னாட்சி, தமிழர் மண்ணுரிமை, தமிழர் தன்னுரிமை, இதெல்லாம் வந்து லெட்டர் பேடில் இருக்குது. ஆனால் வந்து செயலாக்கத்தில் இல்லை. அது செயலாக்கம்னா அது வந்து முழுக்க அதுவும் குறிப்பாக ஈழ அரசியல் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய அரசியல் கட்சி தான் எனக்கு தேவை. அது வந்து சீமானை தவிர வேறு எந்த ஆம்பளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈழ அரசியல் வந்து துணிச்சலாக நல்லா கவனிக்கணும், பேசுறது கிடையாது, துணிச்சலாக பேசுறது. தன் மீது எவ்வளோ வழக்கு போட்டாலும் பரவாயில்ல இது அப்படின்னு சொல்லி போகிறேன்னா அது சீமானவர் மட்டும்தான். அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நானும் மற்றவர்களுக்கு எதிர்பார்க்குறோம், அது யாருமே வரல. அப்போ இருக்கிறதான் நம்ம பலப்படுத்துகிறோம் தவிர சும்மா பேரளவுக்கு லெட்டர் போட வச்சுக்கிட்டு வந்து அவங்க பின்னாடி நம்ம சுற்றிட்டுலாம் இருக்க முடியாது.
அது யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க. அப்போது அந்த வகையில் வந்து கேட்டால் இவன் வந்து இது வந்து இன்னொரு திராவிட கட்சி தான். இன்னொரு ஆள்மாறாட்டத்தில் ஒரு நபர் வராரு, அவ்வளோதான். ஏன்னா வெண்பொங்கல் இருந்து இப்போ சக்கரை பொங்கல் வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? மறுபடியும் வெண்பொங்கல் வரும், மறுபடியும் சக்கரை, இதே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ முதல்ல நம்ம யார் இங்கே வந்து இந்த தமிழ் தேசிய பொங்கல் வைக்கிறது யார்? அப்போ அப்படி தான் நம்மளுடைய பயனர். அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் சொன்னால் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாரு லட்சம். எனக்கு இந்த தேர்தலில் நான் நினச்சேன்னா குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்பாரிச்சிருக்க முடியும். இங்கே ஒரு 2 வீடியோ, அங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒளிஞ்சி அங்கே ஒளிஞ்சி, இங்கே ஒரு இப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு பித்தளை மாற்று பேச்சு, இப்படி ஒரு அப்படிலாம் கிடையாது. எனக்கு எந்த பணமும் வேணான்ட்டேன். நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் வேணும், பேச்சுரிமை, கருத்துரிமை வேணும், எனக்கு பேச்சுரிமை வேணும். அதனால் நான் வந்து எல்லா பணத்தையும் தூக்கி ஆகணும், நீங்களே வச்சுங்க, என்னை வந்து கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் விட்டேன். பேசாமல் இருக்கிறதுக்கே டிவிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொகை கொடுத்து ரெடியாக இருந்தாங்க பேசாமல் இருக்கிறதுக்கு. பல்வேறு கேள்வி தெளிவாகும். நேரத்துக்கு நன்றி சார்.